வணக்கம், வெல்கம் டு மகிழ்வித்து மகிழுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வாழைப்பூ வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது வாழைப்பூவை எடுத்து இதில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதையும் சாஃப்டாக இருக்க இந்த இதையும் எடுத்து தனியாக பிச்சு வச்சுக்கோங்க. இது யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுட்டு செய்யுங்க, இல்லைன்னா நெகம்லாம் கருப்பாயிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கலாம். இது செய்யறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும் போது ஒரு டிவி பார்த்துக்கிட்டே கூட இதை பிரித்து வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது எல்லாமே முத்தலான பூவாக இருக்கும், உள்ளே போக போக பிஞ்சாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த மாதிரி தனியாக எடுக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் அப்படியே அரிஞ்சு போட்டுக்கலாம். முத்தலாக இருக்கிறத வடை செய்யலாம். பிஞ்சாக இருக்கிறத நீங்கள் பொரியல் குழம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இது அரிஞ்சதும் கருத்து போயிடும், அதனால் மோரில் போட்டு வச்சுக்கலாம். நான் இது வடைக்கு யூஸ் பண்ணுறதுனால மோரில் போடல, இல்லைன்னா வடை மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால் அப்படியே அரிஞ்சு நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு காரம் கம்மியாக இருந்ததுன்னா தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காயணும். இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து உருண்டையாக உருட்டி வடைகளாக தட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா மேலே உடனே கலர் மாறிடும், உள்ளேயும் அப்படியே மாவாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளவுதான், சூப்பரான சுட சுட
வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வாழைப்பூ வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து ருசித்து மகிழுங்கள்.